நல்லா ஃப்ரெஷ்ஷாக தக்காளி பழம் அங்கங்கே மினுங்கினாலும் கத்தரிக்காயிலே ஒரு வடிவு இருக்குது என்ன சின்னங்களுக்கு வந்து காணும் தேவையான அளவு பைத்தங்க பிடுங்கிடும் ஓஞ்சி போச்சு விட தேவையில்லை திரும்ப கத்தரிச்சு புதுசாக எடுக்கல வருமானம் எடுக்கலாம் புடுங்குறதுக்கு வந்து கத்திரிக்காய் அவன் கையால் பிடிங்கன்னா பொலிகிற கூட ஓ. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து ஒரு விவசாயம் செய்கிற ஒரு ஐயாட்ட தான் வந்திருக்கிறோம். அதுவும் வந்து சுஜின்ற வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில இருந்தே அவர் வந்து தோட்டம் தான் செய்து கொண்டிருக்கிறேன். குறைந்த குறுகிய இடத்துலையும் வந்து நிறைவான வருமானத்தை எடுக்கிறதுக்காக தனியாளாவே கஷ்டப்பட்டு அவையோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து தான் அதில் வந்து ஒரு லாபம் ஈட்டி கொண்டிருக்கணும். தனியாக வருமானம் இந்த தோட்டம். ஆனால் தோட்டம்னா அதுக்கு பின்னுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குமன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் இப்போ தோட்டம் செய்கிறபடியா எங்களுக்கு வந்து தெரியும் அதோட பின்னுக்கு எப்படி இருக்கும் அதோட கஷ்டங்கள் எல்லாமே உண்டு. அதை தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறீங்க. அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. அதோட முக்கியமாக வேண்டியும் கொண்டு போகிறோம். வெள்ளிக்கிழமை தானே என்னைக்கு இப்போ எங்களோட வீட்டுக்கு தேவைக்கான அந்த மிரக்கறியை வேண்டி கொண்டு போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தோட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஐயாட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது ஃபுல்லாகவே பைத்தை தான் இருக்குது. பைத்தை மட்டும் இல்லை, வேறு ஊடுபயிரும் இருக்குதேன்னு ஐயா. ஓ, ஊடுபயிராக கத்தரி வச்சுருக்கிறோம். கத்தரிக்காயும் வச்சுருக்கோம். இந்த பைத்தை இந்த ஆயுள் காலம் வந்து ஒரு 3-3.5 மாதம். அதான் அது முடிய நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கத்தரியை பராமரித்து வருமானம் எடுக்கிற மாதிரி தான் ஊடுபயிர் வச்சிருக்குதான். இப்போ பைத்தை ஓஞ்சி கொண்டு போக பிறகு அந்த கத்தரியில் வந்து அறுவடை செய்து கொண்டு வரலாம். கத்தரி இப்பவே அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. காய்க்க வலிக்கிறது ஒரு இடங்கள் அதில் பார்த்தேன். பாருங்க எப்படி இருக்கு அந்த பைத்தை, பார்க்கவே ஆசையா இருக்கு. பாருங்க சின்ன கண்டு தான் காய்க்க வலிக்கும். ஓ ஓ ஓ, கத்தரி காய்க்க வலிக்கிட்டது. அப்போ மற்ற அந்த பைத்தையை வந்து நாங்கள் கிழமைக்கு ஒருக்கா இந்த கொழுந்து வெட்டி விடுவோம். கொழுந்தை வந்து சேர விட்டால் அந்த கீழ்காயல் பெருக்கிற தன்மை குறைவாக இருக்குமே. அதை பாருங்க, அப்படி அது அதெல்லாம் வெட்டாமல் விடுபட்டு போச்சு. அப்படியே பார்த்தீங்களே, இது வந்து வெட்ட வேண்டியது மதாளிக்கு வளர்ந்துடும். இதெல்லாம் பிஞ்சு கழிஞ்சு வருங்க. பிஞ்சுக்கு வர சத்து வந்து அங்கே மேலே போகும். இந்த காயல் பெருக்காமல் வந்துடும். அந்த நெராங்கின பைத்தங்க மாதிரி வந்துடும். அந்த கொழுந்துகளை வந்து ஆக கூட வெட்டி விடணும். இந்த கீழையெல்லாம் வெட்டி விட்டு கீழே வெட்டி விட்டு நாங்கள் இறக்கைகளை துப்புராகி போட்டு. இது வந்து என்ன இனம்? குரங்குவால் எங்களோட இதுதான் எங்களோட பழைய இனம். ஆரம்ப இனம் தான். ஆரம்ப இனம். ஆனால் இதுல நல்ல ஒரு சுவை உண்மையிலுமே. இந்த பைத்தையில வந்து நல்ல சுவையா இருக்கும். இப்போ நாங்கள் கத்தரிய பாருங்க இப்படி இருக்கு பார்த்தீங்களா, மாப்பிள் மாதிரி. இல்லை, இது வந்து எங்களுடைய திருநெல்வேலி இனத்தோட இன்னொன்று கலந்து ஜாப்னாய் ஸ்பெஷல் இப்போ வருது வந்து. ஓ, ஜாப்னாய் ஸ்பெஷல் யாழ்ப்பாணத்தில் வாங்குறோங்க. ஆசையாக இருக்குது. நல்ல ஒரு பிரட்டல் வச்சு போட்டு நாங்கள் வந்து அப்படியே முள்ளமா புட்டா வச்சாலும் நல்லா இருக்கும் பைத்தங்காய்க்கு. நாங்கள் ஒரு மூலையாக கொஞ்சம் கத்தரியும் வச்சிருக்கேன். ஒரு இடமா வைக்கிறதானே. ஆனால் இவர் வந்து கத்தரியில தான் ஆள் வந்து ஸ்பெஷல். நான் சொல்லுவேன் பாருங்க, கத்தரி தான் ஃபுல்லாகவே இருக்குது இங்கே. கத்தரி வந்து நான் எந்த காலமும் கத்தரி எந்த காலமும் வைக்கலாம் உண்டபடியா. இங்கே ஒரு மூலையில கொஞ்சம் கத்தரி நிற்கும். இதுக்கு மட்டும் இஞ்சால வாங்க. இது வந்து என்னென்னா இப்போ நாங்கள் சாறு நம்ம வடி கொண்டு காட்டுறவங்களுக்கு இப்போ இந்த கிழமை பாத்தியாக்கி இறக்க போகிறோம். ஓ, இந்த வெள்ளை பூச்சி தாக்கம்னு அதுக்கு அது இப்போ காயப்படைகளை வெறுமே நாங்கள் மருந்து அடிச்சுட்டு பாத்தி கட்டி. ஆனால் இப்போ வெயிலுக்கு பறக்காதுண்டோ இது? அது பறக்காது. வெள்ளை பூச்சி தான் இந்த கத்திரிக்கை பெரிய சாமான். அது வருது. நாங்கள் வன் சொட்டு இருக்கு மருந்து, அது வண்டி அடிச்சிடுவோம். அதை அடித்தா தாக்கம் குறைவாக இருக்குமே. ஓ, அப்போ இது சாறு நிறைய என்னபடியாக கண்டபட குளிர்ச்சியாக தெரியல. சாரி இருக்குது. நாங்கள் பாத்தி கட்டி தண்ணி விட்டோம். அப்போ இது வந்து இப்போ நட்டு 1 மாதமும் சொச்சமும் இப்போ பாத்தி கட்டி இருக்க வேணும். கொஞ்சம் வேலைகள் கூடினாலும் இப்போ 1 மாதமும் நாள் கணக்கு தான். 1.5 மாதம் தான். 1.5 மாதம் பாத்தி கட்டுற பெருமை தான். நான் வளர்த்தி நாங்கள் நல்ல கஞ்சல்கள் இருக்கல் அதுகள் தாக்க நல்ல வளர்த்தி. ஏன்னா 1 மாதம் நல்ல காய் காய்ச்சிருக்குது.
அநேகமாக இந்த எப்னாஸ்துகள் இது என்ன கத்திரி இது நான் நேற்றும் சமைச்சேன் அந்த கத்திரி இதுதான் ஜப்னாஸ்துகளில் வந்து கலவானது. இது வந்து இந்த மகரந்த சேர்க்க மாதிரி நீளத்தோட இன்னொன்று கலந்துருக்கு. ஆனால் ஆனால் அதிலும் பார்க்க இதில் வித்தியாசம் இருக்கு, காயில வித்தியாசம் இருக்கு. ஓ ஆனால் அந்த சரியான ஒரு களித்தன்மை மாதிரி கூட இந்த காயில வந்து நாங்கள் நேற்று சமைச்சிட்டாங்களே நல்ல களித்தன்மை. மற்றது இந்த பைத்தகு கிளி ஒரு பிரச்சனை பாருங்க. கிளி மேலே ஒரு பாருங்க எப்படி அந்த கிளி கலைக்கிறதுக்காக எல்லாம் கட்டாட்டிக்கு ஆக்கள் வந்து எல்லாம் பைத்தியம் எல்லாம் அடிச்சு போட்டு போய் இதுகளாலே இப்போ கொஞ்சம் சரியான கிளி ஒதுக்கம் இடம் தானே தோட்டங்களும் குறைவല്ലോ கட்டுப்படுத்தி முழுக்க இஞ்சாம இதுகளை கட்டி தான் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறோம். ஆள் கிளிக்காவலுக்கு ஆக்கள் கூட இல்லாது கூலி கொடுக்க இல்லாது. ஏன்னா தனியவே அவர் மட்டும்தான் கூடுதலாக வந்து முயற்சி செய்து இந்த தோட்டத்தை செய்கிறார். நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல இருந்தே கூடுதலாக கத்தரி நாதன்னு சொன்னா தெரியும் பிரியம்பா. ஏன்னாப்பா இப்போ ஆரம்ப பூ முழுக்க தொங்குற முழுக்க காய் மாதிரி தெரியல, ஆனா முழுக்க காய். இப்போ 3 நாள் காய் அன்னைக்கு 1 நாளே பிடுங்குறாங்க. இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு முடியா பிடுங்க இன்றைக்கு முடிய கொஞ்சம் ஊண்டி பிடுங்க விட்டாங்க. கொஞ்சம் கூடுதலாக பிடுங்கியாச்சு ஊண்டி பிடுங்க. தோட்டத்திலே ஒரு சில இதுகள் இருக்குது. ஏன்னா நாங்கள் தண்ணி விட பைத்த இப்போ பனிகாலம் இல்லோ அது என்னவோ மாதிரி அடுத்த நாள் இருக்கும் பைத்தன். இப்போ நான் ஒவ்வொரு நாள் தான் பைத்தங்க பிடுங்குறோம். என்னண்டா தப்பு கத்தரி வைக்கணும் ஐயா, வச்சு பைத்தை விட அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்கணும் ஒரு பருவத்துக்கு. பிறகு பாத்தியாக்கின பிறகு இது இந்த தண்ணி பிடிக்கும். அதான் அப்போ அந்தந்த நேரம் அது நான் வைக்கக்குள்ள. ஆனால் கிட்டத்தட்ட எத்தனை நிலையம் பெறும் பைத்தை மட்டும்? பைத்தை இதில் ஒரு பைத்தை கிட்ட தான் வைக்கிறேன். ஒரு 800க்கும் 1000க்கும் இடையில நிலையம் பெறும். இதை விட ஒரு கொஞ்சம் பெரிய தோட்டம் மட்டும் வச்சுக்கணும். அங்கே போகிறோம். இப்போ அப்படியே நாங்கள் பைத்தையும் சுற்றி அப்படியே கத்திரியும் சுற்றி பார்த்துக்கொண்டு வந்துட்டோம். ஆனால் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவில் நீங்கள் நிறைய காலம் எவ்வளோ கால அனுபவம் ஃபுல்லாக இந்த நான் அநேகமாக 25 வருஷத்துக்கு மேலே இந்த தோட்டம் தொடர்ச்சியாக செய்கிறேன். சில விவசாயமும் செய்கிறது, அதையும் தாண்டி தோட்டம் மெயின். அதுலேயும் வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும். இங்கே வந்து இந்த காணியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீர்ப்பாசன காணி இல்லை, கிணத்து இறைப்பு மட்டும்தான். அப்போ தோட்டம் செய்கிறதுக்கு தோட்டத்தை தரதான் முடியல. நாங்களும் தயாரித்து கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்து அதை வெளியே அடைச்சு தண்ணி வசதியை தேடிக்கொண்டு செய்யலாம். எந்த நிலத்திலையும் இதை செய்து கொள்ளலாம். வந்து ஒரு பிடி மண்ணும் சும்மா இருக்கக்கூடாது ஒரு நிகழ்வு நடந்த அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு அயலில் உள்ள இடத்தை சீராக்கி அந்த நீர்ப்பாசனங்கள் அதுகள் அந்தந்த நேரம் கவனிச்சே இந்த இடத்திலும் செய்து கொள்ளலாம். தோட்டம் இந்த மண்ணுக்கு தான் இது வெறும் அப்படி அண்டு இல்லை, உண்மையிலேயுமே தான். இப்போ இந்த காணிக்கான இதுகளை வந்து நீங்கள் என்ன செய்கிறது? இப்போ பசலையெல்லாம் நீங்களே போட்டு பசலையெல்லாம் நாங்களே போடுறோம். அந்த இதாக இருக்கிற நேரம் முதல் தேய்க்கு முன்னம் இந்த இருக்கலை கொட்டி கொஞ்சம் உழுது பயன்படுத்துறது வந்து முதல்ல இருக்கல் எல்லாம் போட்டு 1-2 உள்ள உழுது கொஞ்சம் தரையை ஆற விட்டு செய்தால் மற்ற நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு வைக்கணும். இந்த முறை மழை பிரச்சனையான காலநிலையில மாற்றத்தால் நாங்களும் மாதங்களை மாற்றி அதான் நாங்கள் கூட இப்போ நாங்களும் பழமையா தோட்டங்கள் பயிர் கொடி வைக்கிறது மிளகரை பயிர். ஆனால் காலநிலை மாற்றத்தால நாங்களும் வந்து உளுந்துகளை கூட இப்போ வயலை அறுவடை செய்த பிறகுதான் நாங்கள் பயிர் கொடி வைக்க போகிறோம். வயலும் கொஞ்சம் செய்கிறாங்கன்னா வயல் என்னன்னா நாங்கள் புரோட்டாதி விதைச்சு தை மாதம் அறிவு வெட்டுற மாதிரி தான் முந்தின கால போகிறதுக்கு. இப்போ இந்த முறை புரோட்டாதியில் விதைச்சு போட்டு ஐப்பசியில் பம்பு போட்டு இறைச்சி தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்துட்டு ஒரு மாதிரி தண்ணி கொஞ்சம் விளையுதுண்ட மாசி மாதம் அநேகமாக பழைய காலத்தில் வந்து வெயில்லான் இயற்கையாக வெயில்லான் நெல் காஞ்சி கொடுக்கும். நாங்கள் அரியை வெட்டி சூடடிக்கிறோம். முந்தி கையால் சூடடிக்கிறதோ. அப்போ இந்த முறை இந்த மாசியும் பங்குனியும் பிரட்டி மழை பெய்தா எங்களோட புரட்டாதி உள்ள இது என்ன செய்யலாம். அப்போ காலநிலை மாற்றம் ஒரு பெரிய தாக்கம் தான் விவசாயத்தை பொறுத்தளவில் சரியான தாக்கம். நாங்கள் இப்போ மற்ற அதுக்கு பைத்தை இருக்குதானே? பைத்தையும் கத்திரிக்காய் இருக்குதானே? கத்தரி அதுக்கு மிளகாயும் கத்தரி கொஞ்சம் இளங்கண்டா வச்சுக்கணும். நான் சொன்னேன். நாங்கள் அப்போ கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்குவோம். இப்போ வந்து எங்களுக்கு தேவையான கத்திரிக்காயை இப்போ நாங்களே பிடுங்கி எடுக்க போகிறோம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பெருசாக அதே பிடுங்க. கத்திரிக்காய்க்குள்ள பிஞ்சு கத்திரிக்காயில் ஒரு டேஸ்ட் உண்டு. என்னென்னா கூடுதலாக அந்த
ஆனாண்டா பிடுங்கி கொடுத்தாலும் நியாயமான கத்திரிக்காய் இருக்குது பிடுங்கி கொடுக்குற பருவத்தில். இறைச்சி போட்டு தான் கொஞ்சம் கூட இதாக பிடுங்க இந்த இறைப்பு முறை அண்டி கொஞ்சம் லைட்டாக அப்படி போட்டு இறைச்சி ஒன்று சந்தோஷம் தான் பயிருக்கு சந்தோஷம். அவைகளுக்கும் சந்தோஷமா இருக்குமே. இது ஒரு பாருங்க இதுதான் அந்த கலப்பினத்தை பாருங்க. அது சொல்லுங்க. அது வந்து ரெண்டும் ஒரே இனம் தான். அந்த வண்டின் மகரம் சேர்க்காரு வேறு வேறு கத்தையிலேருந்து வந்தனும் சரி தான். நான் வேறு இனம் இல்லை வேறு மாதிரியும் வேற இல்லை. வெள்ளிக்கிழமை டைம் போட்டுது. இரவுக்கு நான் சமைப்பேன். இல்லை இதற்கு அப்படியே இதோட சேர்த்து பிடிச்சி போட்டு நல்ல சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மரத்துலேயே பிடிங்க கொண்டு சமைக்கிறதுல வந்து நல்ல ஒரு திருப்தியும் நல்ல ஒரு சந்தோஷமும். இப்படியே கொண்டு போவோம். நாங்கள் அடுத்த தரைக்க போவோம். என்ன திரும்ப பைத்தங்க மற்ற தோட்டத்தில் போகணும்னு சொல்லி பைத்தையும் தேவை எங்களுக்கு. அதை வந்து நாங்கள் மற்ற தரைக்க போய் பிடிங்கி கொள்ளுவோம். போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு இனம் தான். இது சுண்டங்கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்க. பூத்து காய்ச்சி இருக்குது அப்படியாண்டு. இது நாங்கள் சமையல் செய்திருக்கிறோம். என்ன பார்த்துருப்பீங்க. இப்படியே நாங்கள் மற்ற தரைக்க போவோம். என்ன தூவல் போட்டிருக்கு. அரைவாசிக்கு கூட வந்து கத்தரி தான். அங்கே அப்படியே மிளகாய் இருக்குது. அந்த தூவல் அந்த நினைஞ்ச இடங்கள் வந்து நல்ல ஈரழிப்பாக இருக்குது. என்ன இப்போ வந்து வாட்டர் பம்பில் இருந்து தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி தூவல் நீர்ப்பாசனம் தூவல் போட போயினேன். இப்போ வந்து இந்த வாட்டர் பம்ப் பாவிக்கிறதும் குறைஞ்சிட்டுது. ஏன்னா நான் என்ன முந்தி எல்லா வீட்லேயும் வந்து வாட்டர் பம்ப் இருக்கு. கப்பி வாளி காணுமா? ஆனால் ஆரம்பத்தில் வந்து கையால் தான் தண்ணி அள்ளி ஊற்றிருக்க வேணும். சின்ன கண்டா இருக்கா சின்ன கண்டா மலையோட அண்டி வச்சபடியா. கொஞ்சம் தண்ணி வேணுமா? தண்ணி கொஞ்சம் வேணும். இல்லை இல்லை சரி நிறைஞ்சிட்டு தாண்டா. சரி பைப்பே முந்தின மாதிரி புகையடிச்சு இழுக்கிறதோ இல்லை இல்லை பெட்ரோல் அடிக்கட்டேண்ணா. இனி அப்படிதான் தெரியும் தான். நான் புகை பிடிச்சி இழுக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது. இனி எப்படி வரலாம்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஓ அப்படி பெட்ரோல் இருக்கிற வழியா பிரச்சனை இல்லை. ட்ரைனிங் எடுத்துருக்கேன் தானே. அடிச்சு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். நினைக்கும் நல்லா இருக்கு. கூடுது. ஆனால் இந்த தூவல்ல இந்த பயிற்சியை செய்கிறது வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். பயிர் வந்து நடுகளும் திரிச்சு கொண்டு இருக்குமே. இவ வந்து குறைச்சி விடுறது அளவாக குறைச்சி விடலாமே. நாங்கள் ஒரு கரையை ஒதுக்கி தான் பிடிச்சோண்டு வரோம். பரவலாக சார்ந்திருக்கு. நம்ம நினைவுங்கள் படம் என்ன வடிவாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த வெயிலுக்கு தண்ணி பட உண்மையிலுமே அவையும் சிரிப்பினா நல்ல சந்தோஷமா இருக்கு. குறைச்சி விடுறேன். சாடையா மழை தூத்தலுக்கு நினைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். நினைறத பற்றி பெரிய இது இல்லை. இது வந்து நாங்கள் ரிசர்வ் பண்ணி விட்டு ஓய்வு எடுக்கலாமே. பாத்திக்க கட்டி விட்டு கொண்டு நிற்கிறோம். இல்லை அது பின்னேற கையா நினைச்சோண்டா அந்த ஈரம் வந்து அப்படியே வெயிலுக்கு போகாமல் நிற்கும். அதானதான் மிளகா செஞ்சு உண்மையிலுமே நான் சொல்கிறேன் இல்லை நாவூர் படக்கூடாது.
அவ்வளவும் மரம் நிறைஞ்ச காயாக்குற அப்படி பெரிய இங்கே பாருங்க எப்படி இருக்கு நாங்களும் பெச்சு எடுக்கிறதாங்க தான் ஆனால் ரெண்டாலும் வந்து அந்த அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது அந்த அவைதான் நிப்பாட்டணும் நல்லதோ இவர் ஒரு நல்ல ஜோக்காரனுங்க ஒரு ரோட்டால் போய் படியல் உடனே ஆடி காட்டுக்கிறோம் இப்போ போட்டு காட்டுறாங்க அதுக்கு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோமா இங்கே பாருங்க ஆமாம் அப்பா இங்கே கொஞ்சம் விளையாடுங்க நீர் போடுங்க ஓ அப்பா எப்படி இருக்குன்னு வேறு இந்த இடம் தான் நாங்களும் வச்சு நாங்கள் இது வந்து ஹைபிரிட்டோ நீளம் இது வந்து மிளகாயா பாவிக்கிறதுக்கு உண்மையிலுமே நல்லது எங்களுக்கு செத்தலுக்கு வந்து அவ்வளோக்கு காரம் குறை விளைச்சிட்டு கொஞ்சம் மிளகா பிடுங்குவோம் நீங்கள் கொண்டு போகணும்னு சொன்னீங்க கொஞ்சம் மிளகா பிடுங்குவோம் நாங்கள் இப்போ நிப்பாட்டிட்டேன் ஈரம் பிடிக்காதா போனலாம் நிப்பாட்டி நீங்கள் சொன்னா நிப்பாட்டி முதல்ல ம் தூவலில் இருக்கிறது பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது உண்மையிலே ஆனால் நான் என்ன எங்களுக்கு இந்த வெயிலோ வெக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது தூவல் போட்டது கொஞ்சமும் இந்த வெயில் வெக்கு ஒன்றுமே தூவல் சிறந்து விட போகிறோம் ஒரு குளிக்க வாத்தான் விட போகிறோம் இது புல்லுவல் எடுக்கணும் ஒரு நேரம் எனக்கிட்ட எடுத்துடுவேன் பருப்பு காய்ச்சிடாவும் அம்மா ஏன்னா மிளகா கறி வைக்க போறீங்களா காணுமே எங்களுக்கு மிளகா அதோட வந்து இந்த கத்திரி வச்சு இவ்வளோ நாள் இப்போ இந்த கத்திரி வச்சு இப்போ அநேகமாக ஒரு மாதம் முடிஞ்சோம் நம்ம மாட்டீங்க அப்படி வளர்ந்துருக்கு நாங்கள் இதுக்கு வந்து அவ்வளவு தரைக்கு வந்து ரசாயன பசலையில் விட எரி கொட்டி விடுது இப்போ முதல் காட்டின தோட்டத்தை விட இது ஒரு மாதம் வித்தியாசம் வைங்க ஒரு மாதம் எங்களுக்கு பராமரிப்புக்கு சுகம் அதுக்கு பாத்தி கட்டி முடிக்க திரும்ப இதை பாத்தி கட்டி கட்டம் கட்டமாக நாங்கள் அறுவடை செய்கிறதுக்கும் வந்து கட்டம் கட்டமாக உங்களுக்கு வேலையை வந்து இலவுபடுத்துமே ஆள் பற்றாக்குறை இப்போ சொன்ன நேரத்துக்கு ஆக்கள் வந்து செய்யணும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து முடிச்சிருவோம் மற்றது இப்போ நீ கூலி கொடுக்க வந்து நீ அதாலேயும் வந்து கூட கூலி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு இப்போ கூலியாக்கள் வந்து சேர்றதுன்னா கஷ்டமாக தான் இது பருவத்துக்கு அந்தந்த வேலை செய்ய வேணும் அப்போ நாங்கள் இந்த எரிபோட்டபடியா அது ஈரத்தை வச்சிருக்கோம் அப்போ நாங்கள் எங்கள் பருவத்துக்கு செய்யலாம் ரைட் ஏன்னா எரி இருக்கிறபடியே ஈரத்தை உறிஞ்சி வச்சிருக்கோம் ஒரு கிழமைக்கும் இந்த ஈரம் இருக்கும் இடையில செய்யலாம் காய்க வலிக்குது புது காய்க வலிக்குது 4 காய் பிடிங்கண்ணா 4 காய் பிடிங்க இப்போ ரெண்டு இடமா வச்சபடியா மற்ற பாத்தி நீர்ப்பாசனம் அதுகளை பகலில் வேலை செஞ்சு இப்போ இரவு வந்து இதை செய்யக்கூடியதாக தான் செய்து வச்சு தூவலை ஸ்டார்ட் பண்ணி விட்டு தனியாக செய்ய வந்து இப்போ தூவல் போட்டது வந்து உங்களுக்கு இலவான வேலை ஒரு பெரிய உதவி சொல்லணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நிற்கணும் பாத்திக்குள்ள இது போட்டு விட்டுட்டு நீங்கள் அந்த பூக்களில் சில தடங்கள் வரும் அந்த பூக்களை கலட்டி உதவி போட்டு பூட்ட வேண்டி வரும் அதுக்கும் அது இப்போ நடுகாலம் பெறாது இருந்துட்டு போய் அந்த வரைக்கும் அதை இப்போ மாற்றி கொள்ள வேணும் பெரிய உதவி எங்களுக்கு தர லெவல் தேவையில்லை பரவி அடிக்கிறது பாத்தி அண்டைகளில் ஒரு இடத்தை புட்டி என்றால் அதை நாங்கள் மண் இழுக்கணும் ஏன்னா இந்த தண்ணி ஏறாது புட்டி பள்ளத்துக்கு வந்து ஏறுறதுல பிரச்சனை இருக்கு உண்மையிலுமே நல்ல சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பிறந்து பட்ட இடத்துல வந்து கத்திரிக்காய் வச்சிருக்கிறீங்களே அங்கே பிறகு அப்படியே நீர்ப்பாசனம் அப்படி சுழாண்டு கொண்டு கேட்க உங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கே பார்க்க நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு தோட்டம் அவ்வளவும் செய்யலாம் இந்த குறிப்பிட்ட ஆளுதவியோடு செய்கிறது நல்லது பண்ண மாதிரி ஒன்றும் இல்லை எங்களுக்கு தொடர்ச்சியான வேறு ஆக்கள் இல்லை பைத்தங்க கத்திரிக்காய் 1000 நேரம் ஆக்களை பிடிக்கிறதா மற்றபடி என் அறுவடை அந்த இதுக்குள்ள வந்து செய்திட ஒரு நாள் விட்டால் கூட அடுத்த நாள் அந்த காய்க்கு கொஞ்சம் மனம் இல்லாமல் இருக்கும் வெள்ளையாடி கூட பிஞ்சு காயாக இருக்கணுமே அப்போ அந்த நேரங்களில் மட்டும் ஆக்களை பிடிச்சி நீங்கள் ஆஞ்சி கொள்றது
ரைட் ரைட் ரைட். இப்போ நாங்கள் மற்ற தோட்டத்துக்கு போகணும். அப்போ அந்த தரைக்கு போவோமே நம்ம மற்ற தரைக்கு. இப்போ அடுத்த தரைக்கே வந்தாச்சு. இதுக்கே முன்னுக்கே வந்து பைத்து தான் தண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இறைச்சி கொண்டிருக்கு. இப்படி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கேன் பாருங்க. ஓ இப்படியே ஒரு ஆச்சல் பைத்தாங்க பிடிங்கிட்டீங்க போடக்க அங்கே மந்த தரைக்கே தானே. தங்கச்சியம்மா ஓ அங்கால தக்காளி போட்டு அங்காலோட குளிக்கான காய் கிடாக்க இது கிடாக்கா பைத்தாங்க பைத்து நீங்கள் பாருங்க. அதை விட இன்னொரு மடங்கு வச்சுக்கிறேன். அதுதான் அதான் கீரை போட்டுருக்கலாம். இதுகள் இருந்து அப்புறம் சரி என்னங்க வேலை போனால் 5-6 நாள் லீவ் எடுக்கலாம். சந்திராக்காவுக்கு ஒவ்வொரு நாளும் வேலை கொடுத்தீங்கன்னா சந்திராக்காவும் ஒரு நாள் வேலை கொடுத்தாலும் அவருக்கு கொஞ்சம் வேலைக்கேன என்ன செய்யறது. சந்திராக்கா பொறுப்பான இதை வந்து நாங்கள் தடியை வேலைக்கு சேர்த்து வைக்கணும். பயத்தங்குடிக்கு தடியில் கொஞ்சம் சேர்த்து வச்சு தான் பயந்தங்குடியை நட்டு போட்டு தடி வெட்ட வலிக்கிட்டா சரி வரும். சரி வராது சரி வராதோ. இங்கே நான் தெரிகிறேண்ணா தெரிகிறேன் இல்லை பால் தேடுறேன். தூர பிடுங்குறது தானே பிடிங்க காட்டுறது தானே. இப்படி இப்படி இல்லைங்கம்மா. குரங்கு வால் பைத்தங்காய் பாருங்க. ஓ என்ன கொடியல்லையும் அப்படியே சிக்கிப்பட்டு போய் கிடக்கினா வெட்டுறத என்ன. ஓ ஓ இனி வெட்டுறத டேர்ன் போலடாக்கா. இல்லை எனக்கு எனக்கு தேவையில்லை. எங்களுக்கு வந்து காணும் தேவையான அளவு பைத்தங்க பிடுங்கிட்டேன் பாருங்க எப்படி இருக்கேன்னு. கைக்க போட்டோன்னே இங்கேருந்து இங்கே புறக்கே இருக்குது நீளம். இனி வந்து அப்படியே தக்காளி பழம் பிடுங்குவோம் நாங்கள். என்ன இது பார்த்தீங்கன்னா ஐயாட்ட தக்காளி தோட்டத்து தக்காளி ஒன்றா தான் வச்சிருக்கேன். ஒரு பகுதியாக வந்து தக்காளி இஞ்சால வச்சிருக்கு. தக்காளிக்குள்ளே வந்துட்டா இப்படி காய்ச்சி குலுங்கி இருக்குன்னு பாருங்க. காயல் பழங்கள் இருக்கேக்க இன்னொரு வடிவாக இருக்குன்னு பாருங்களேன். என்ன அங்கே பச்சையும் அதில் பார்த்தீங்கன்னா சிவப்புமா கிடக்கு. இப்படி எங்களுக்கு தேவையான அளவு தக்காளி பழத்தை நாங்கள் பிடுங்கி கொள்வோம். பழமாக தான் தேவை. இப்போ கொஞ்சம் பழமாக பிடுங்கி கொள்வோம். இப்படி பழமாக பார்த்து பிடுங்கி கொள்ள போகிறேன் நான். எப்படி இருக்கு சந்திராக்கா அந்த வாளியை தாங்க போடுவோம். சந்திராக்கா நல்ல பழங்களாக பார்த்து பிடிங்கிருக்கிறான். நல்ல பெரிய பெரிய பழங்களாக பிடிங்கிருக்கிறான். இதில் வழக்கமாக அந்த இது பிடுங்குறதுக்கு வந்து கத்திரிக்காயினுவோ அவன் கையால் பிடிங்கினா பொலிகிறது கூட என்ன. ஓ அதான் நான் அவள் வந்து ஒரு இந்த தோட்டத்துக்கு ஒரு பழைய ஆள் என்ன ஜூனியர்னு சொல்கிறேன். அப்படி தானே இதில் கொஞ்சம் பழம் கிடக்கு. சின்ன பழம் தான் நல்ல பழமாக இருக்குது. அப்போ ஐயா வந்து பிள்ளைகள் வந்து உதவி செய்கிற இல்லையோ அவையெல்லாம் வந்து செய்கிறவே தானே. எனக்கு வந்து பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்ன அப்போ அவையை நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு சந்தோஷமாக தான் ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ காஜி குழுங்க இன்னும் நல்ல சந்தோஷமான ஹெல்ப் பண்ணுவேன். என்ன படிக்கணும் அவை வந்து உங்களுக்கு தெரியும் தானே. 3 பேரோ கடைசியாக 3 பேரோ ட்வின்ஸ். 3 ட்வின்ஸ் இல்லை 3 பேரும் வந்து அநேகமாக என்னத்தை கொடுத்தாலும் அதுதான். நாங்கள் ஒரு உடுப்படுத்து கொடுத்தா மற்றவருக்கும் அதே மாதிரி தான் தேவைப்படும். அதே மாதிரி பாடங்களும் வந்து பயோ படிக்கணும். 3 பேரும் பயோ தான் படிக்கணும். 3 பேரும் பயோ தான் படிக்கணும். கட்டிக்காரர்
ஓஎல்ஏஎம் வந்து 8A அப்படி எடுத்த வேலை எல்லாருமே நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து 8AB 8C அப்படி எடுத்த வேலை 3 பேருமே வந்து மற்ற மகள் வந்து கேம்பஸ் மகள் வந்து கேம்பஸ் இவையும் ஐடேக்கு குறையாமல் எடுத்தபடியே அந்த ஜனாதிபதி செயலத்தால் சின்ன உதவி 2 வருஷம் கிடைச்சதா. இப்போ ஏல் செய்துட்டு மறுமொழி எதிர்பார்த்தோன்னு படிப்பை கைவிட இல்லை தொடர்ச்சியாக படித்தோன்னு இருக்கணும். அப்போ அப்படி ஒரு கட்டிக்காரர் நாங்கள் இதுக்குள்ள வந்து போஸ்ட் பண்ணி டைம் கிடைக்கிற நேரம் அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் அவையிடம் வந்து பழகணும் ஒரு நோக்கமொழியாக அவை கொண்டு வேலை செய்யணும் எண்ணம் இல்லை உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷம். உண்மையாகவே எங்களோட எதிர்காலம் தோடு அவைகள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கணும் எதிர்பார்க்கிறது சந்தோஷம். நல்ல விஷயம். அவை கட்டாயம் நல்ல ஒரு டாக்டர்ஸாக வேற ஒன்று மட்டும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா நல்ல கட்டிக்காரர் உண்மையிலுமே. உங்களோட வாய் பொன்வாயாக இருக்கு உண்மையாகவே. ஏன்னா இடையிடையே நான் காண்றேன். நான் சில நேரம் ஆடுகள் கொண்டு போவினோம் நான் கண்டிருக்கிறேன். எல்லாத்திலும் கட்டிக்காரராக இருக்க வேணுமா எந்த ஒரு இதில் ஒரு ஆள் ஆடு வளர்க்குற ஒரு ஆள் மாட்டுக்கு கொஞ்சம் இதுகள் இலகுலைகள் எல்லாம் பட்டி கொண்டு போனார். கோழி வளர்க்க போகிறோன்னு கேட்டால் அவருக்கு ஒரு சின்ன கோழி அமைஞ்சு கொடுத்துருக்காங்க. கோழி வளர்க்குறார். மற்றவர் என்னோட விவசாயத்துக்கு கொஞ்சம் கூட உதவி செய்கிறார். மற்ற மூத்த மகன் ஒரு ஆள் அவர் எல்லாம் செய்துட்டு அங்கே அம்மா மக்களோட யாழ்ப்பாணம் நிற்கிறாரா. உண்மையிலுமே சந்தோஷம். மகளும் அவள் வந்து கொமர்ஸ் படித்தவா. கொமர்ஸ் படித்தா தெரியும். இப்போ 1ஆம் ஆண்டு கேம்பஸ் நினைக்கிறேன். போய் படித்து கொண்டு இருக்கிறான். நம்மள தெரியும். எனக்கு அவையில தெரியும். நல்ல சந்தோஷம். நான் வந்து கத்தரியல் ஒரே இதாக வைக்கிறேன் இல்லை தைக்கிறேன். அங்கேயும் 2 புரியா வச்சிருக்கு. இது வந்து ஒரு 15 நாள் வித்தியாசத்தில் வச்சிருக்கேன். இதை விட 10 நாள் வித்தியாசத்தில் அங்கால வச்சுருக்கேன். அப்படி தான் பயிர் கொடி செய்யணும்னா இந்த வேலையில் ஆக்குறதுக்கு மற்ற கட்டம் கட்டமாக பயிர் கொடியும் போகக்கூடும். ஒரேடியாக வச்சுட்டு ஒரேடியாக விற்பனை செய்கிறது வந்து அறுவடை செய்கிறது வந்து கஷ்டம். இப்போ கட்டம் கட்டமாண்டா கொஞ்சம் விலையும் ஏறிறாங்குமே. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பைத்த கொடுத்து அதிலும் பார்க்க இப்போ வந்து விலை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? இப்போ குறைஞ்சிருக்கு. ஆனால் திரும்ப கூடுமுண்டு எதிர்பார்ப்பு. இப்போ குறைஞ்சிருந்ததுக்காக நாங்கள் கவனிப்பு இல்லாமல் மருந்தடிக்காமல் விட மாட்டோம். குறைஞ்சிட்டா இன்னும் கொஞ்சம் கூட கவனிப்போம். மற்ற கட்டம் கூட விற்கும். மரக்கறி வந்து நிரந்தர விலை இருக்கிறீங்களா குறையும் கூடும் குறையும். உண்மையிலேயே அப்போ நாங்கள் சோற விட மாட்டோம். ஏன்னா அனுபவம் இருக்குது தானே. கத்தரி காய்ச்சிருக்குது. இப்போ கத்தரி வந்து ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான சாமான். இந்த கத்தரிக்கு வந்து விரலி ரெண்டு வைக்கிறோம். இப்போ மற்ற பயிர்களை விட கத்தரி விரலின்னு அது வழக்கமாக இருக்குது. அப்போ எனக்கு வந்து விரலியெல்லாம் செய்கிறதுக்கு நேரங்கள் இல்லை. அது சுமார் சாம்பிளுக்கு ஒரு விரல் ரெஜிஃபார்மில் செய்கிறது இல்லை அது இருந்ததை வச்சிருக்கு. அநேகமாக விரலி ஒன்று வைக்கத்தான் வேணுமோ. அந்த நாவூர்களுக்கெல்லாம் கத்தரி வந்து ஒரு கவர்ச்சியான பயிர் மாதிரி. இப்போ மரக்கறிகளையும் 4 மரக்கறி வைக்கல அதில் முடிச்சு கொண்டு இருக்கிறது வந்து கத்தரிக்கா. அப்போ இதுலேயும் வந்து காய் பிடுங்கக்கூடிய பருவத்தில் இது முடிய பிடுங்க நாங்கள் இதில் அப்படி பிடிச்சி தான் வைப்போம். ஒரே இதாக வச்சுட்டு ஒரே இதாக மலிஞ்சது ஆக உயர்ந்தாலும் வேண்டாம் கட்டம் கட்டமாக போனால் சரி. ஆனால் தக்காளிக்கெல்லாம் வந்து அந்த செடி தாங்காது தானே. தக்காளி செடி கயிறு போட்டு கட்டி இருக்குது. இன்னும் வேலை செய்ய வேண்டி தான் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் கவனிப்பு அது தக்காளி விரைக்குள்ள அந்த கீழ்கட்டுகளை உடைச்சி விட்டு தக்காளியை நிமித்தி எடுக்கணும் இவ்வளோ வேறதுக்கு. அதில் வந்து நிமித்தி ஆனால் கட்டி தான் விடணும். கட்டி தான் விடணும், நிமித்தி எடுக்கணும். கீழ்கட்டை உடைச்சா வளர்ந்துருக்கும். வளர்த்துக்கிட்டு காயாக இருக்குமோ. அப்போ ஏன்னா அந்த பேரம் தாங்காமல் இல்லை கொஞ்சம் அப்படி இப்படி தலை வணங்கி கொண்டு தான் நிற்கணும். ஓரளவு நேரத்தை முன்ன கட்டினாங்களாம். இதெல்லாம் கட்டினாங்க. அங்கே மேற்கொண்டு கவனிப்பு கொஞ்சம் கட்டாடிக்கு ஃபுல்லாகவே சரிஞ்சு போய் எல்லாம் மணியாக போடும். கீழே நிலத்தில் விழுந்துடும். அவ்வளோ மினக்கேடு தான் உண்மையிலேயுமே தான். அதோட வந்து இப்போ உங்கள்கிட்ட இருந்து இப்போ மரக்கறி கொள்வனை செய்கிறாங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் சொல்கிறேன்டா, மரக்கறி வந்து நாங்கள் இப்போ நோய் காலநிலை மாற்ற மாதிரி நோய் தாக்கங்களும் கூட. இப்போ அடிக்கடி நாங்கள் இந்த ரசாயன மருந்துகள் பாவிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் முந்தி நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படி அடிக்கல. அது வந்து மனம் கூட அந்த கத்தரியில் அப்படி மறந்துடுச்சு தன்மை இருந்தால் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த வேட்டக்கோ மாதிரி அந்த பவுடர் பேக்கெட்டில் அடிக்கல மனம் இல்லை, மனம் இருக்காது. அப்போ அது தாக்கம் நாங்கள் அநேகமாக எங்களை மனசாட்சிக்கு உரிய மருந்து அடித்தா ஒரு 4 நாளைக்கு அதுலேருந்து செய்கிறது. அது எல்லாரும் அப்படி செய்ய மாட்டது ஊக்கிக்கலாது. வெங்கடையில் கூட சில வழி இருக்கும். நீங்கள் அந்த மரக்கறி வேண்டுறாக்களை என்ன சொல்ல மாட்டா அந்த மரக்கறியில்
ஒரு காலுக்கு ஒரு 3 தடவை கழுவி போட்டு அப்புறம் அதை பாவனை செய்கிறதால இந்த இதில் தவிர்க்கலாமா? ஓ என்ற மருந்துகள் பாவிக்கிறபடியா கட்டாயம் வந்து இப்போ நாங்கள் அடிக்கிற மருந்து அந்த புழுவை வந்து விரைக்க பண்ணி புழு உயிரோடே இருக்குது. அந்த செயற்பாடு அந்த புழுவை விரைக்க பண்ணால் அவர் நகர்ற தன்மை இல்லாமல் அதிலே இருக்கிறார். இப்போ அதின் தன்மை எங்களுக்கும் போது சேர்ந்தால் அந்த ஒரு இது சுகாதார குறைவு. மரக்கறிகளை நல்லா கழுவி அந்த பண்ணும். மற்றது சூத்தை இந்த கத்திரியில் சூத்தை ஒரு பிரச்சனை. இப்போ நெல்லில் சப்பு இல்லாமல் நெல் இல்லை. கத்திரிக்களையும் வந்து நாங்கள் எப்படித்தான் தெரிஞ்சோம்னாலும் கொஞ்சம் சூத்தை 1-2 இருக்க பார்க்கணும். அப்போ அங்கே சந்தையில் என்னென்னா இந்த 1-2 சூத்தையை தூக்கி காட்டி கொண்டு சூத்தைக்காய்னு சொல்லிடும். இந்த சூத்தக்காயே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாக்கணும். இந்த மருந்தில் தோய்பட்டதா குறைவாக இப்போ சூத்தக்காயே கேட்டு பண்ணுறாக்களும் இருக்கணும். ஏன்னா அந்த விஷயம் தெரிஞ்சாக்கள் சூத்தையில் கத்திரிக்காய் எதிர்பார்ப்பேன். ஏன்னா அதில் மருந்து தன்மை குறைவு. இப்போ நாங்கள் சில இடங்களில் கூட மற்ற சூத்தக்காய் கொடுக்கல 1 கிலோ 1 கிலோ தான் கொடுக்க வேண்டாம். 1 காலம் 1.5 கிலோ கொடுக்கும். என்ன கழிச்சு கொண்டு தான் அந்த சின்ன கழிவு வர யோசிக்காம அந்த காய் பிரயோசனம் இருக்கின்ற நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ உங்கள்கிட்ட நீங்கள் இப்போ சந்தையிலையும் கொடுத்து கொள்வீங்க. நார்மலாக இப்போ சில்லறையா எங்களுக்கு இப்போ 1 கிலோ அப்படி இப்போ நாங்கள் வாங்குற மாதிரியும் கொடுத்து கொள்வீங்க தானே? கொஞ்சம் வேலைக்கு வாரவே கொடுத்து கொள்வோம். நாங்கள் சில வேலை வீட்டில் கொடுக்கலாம்னு வச்சா அந்த மரக்கறி கூட அடுத்த நாளைக்கு பிரச்சனை. அப்போ ஷுவர் பண்ணி வந்து வாங்கி காலமே சொல்லி கேட்குறவைக்கு கொடுப்போம். மறுபடி நாங்கள் மிச்சத்தை கொண்டு போயிடுவோம். சரி, மரக்கறின்றது இந்த ஃப்ரெஷ் அறிக்கைகளை கொடுத்தா உண்மையிலுமே அதுக்கு ஒரு இதாக இருக்கும். உண்மையிலுமே இப்போ நாங்களும் வந்து ஆசையாக அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கேக்க வந்து வாங்கி கொள்றோம் தானே. அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷாக பாடி வதங்காமலுக்கு உடனே வாங்குறது வந்து இன்னும் நல்லது. மற்றது நாங்கள் சந்தைக்கு கொடுக்கல சந்தையில் விற்கிற விலையை கொடுக்க மாட்டோம். நாங்கள் அங்கே கொடுக்குற விலையை தான் வீட்டில் கொடுப்போம். சந்தையில் அந்த விலை விற்கிறோம்னா வீட்டை தேடி வர வரைக்கும் நாங்கள் அப்படி கொடுக்க மாட்டோம். சரியா நல்ல கொடுப்போம். இன்றைய பார்த்தீங்கன்னா ஐயாட தோட்டத்தில் வந்து இப்படி அந்த சமையலுக்கான மிரக்கறி எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறோம். பாருங்கள் என்னென்னு எப்படி இருக்காண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 4 மிரக்கறிக்குள்ள கத்தரிக்காய் தனியாக தான் தெரிகிறாரா? எவ்வளவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தக்காளி பழம் அங்கங்கே மினுங்கினாலும் கத்தரிக்காயிலேயும் ஒரு வடிவு இருக்குது. சின்ன பிள்ளைகள் இந்த இதில் ஒரு மரக்கறிகளாக அரசன் கத்தரிக்காய் தானே அரசன். எல்லா மிரக்கறியும் நாங்கள் இப்போ தேவையான எல்லாம் வாங்கிட்டோம். என்னென்னு சொல்லி சொன்னால் கடைசியாக நான் ஒன்று கேட்டுக்கொள்ள வேணும். ஏன்னாண்டா இப்போ கூடுதலாக கத்தரி நாதனண்டா எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கத்தரி வந்து கூடுதலாக விரும்பி செய்கிறதுக்கு எல்லா பேரையும் விட விரும்பி செய்கிறதுக்கு என்ன காரணம்? கத்தரி வந்து அதுக்கு சீசன் இல்லை, எந்த காலத்திலும் வச்சு பயிராக்கலாம். அது உண்டு. மற்றது நாங்கள் இப்போ கத்தரிக்காய் விலை குறையணும்னு கொஞ்சம் கவனிப்பை குறைப்போம். கத்தரி வந்து பழுதாயிடும், வெள்ளை பூச்சி பிடிக்கும், பழுதாகி அது இந்த விட்ட கத்தரி மாதிரி நிற்கும். அப்புறம் கொஞ்சம் விலை விடணுன்னு நாங்கள் என்ன செய்யணும்னா கத்தரி பேரே தானே கொப்புகளை கத்தரிச்சு போட்டு திரும்ப நாங்கள் புல்லுகள் பசலை வச்சு இறைச்சா அந்த முதல் எப்படி இருந்ததோ அந்த இளம கோலத்தில் வந்து காயம் வந்து பெரிய காயாக வந்துடும். அப்போ அது வந்து கத்தரி வந்து நாங்கள் எங்களோட பஞ்சாயத்துக்கு உதவுற மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு கேட்கல விட்ட கத்திரியே காய்ச்சி தந்தால் அதான் பழைய காலத்து எங்களோட அப்புன்னு சொல்லுவோம். இன்னொரு பழமொழி ஒன்றுக்கு அதுக்கு ஞாபகம் வர என்ன மாதிரி என்றால் இந்த கத்தரி கட்டையும் ஒடியல் கட்டையும் எரும கிளவியையும் கைவிட்டுறாதுன்னு சொல்கிறவன் அவன். இப்போ அதுன்ற அர்த்தம் என்னென்னா அந்த கத்தரி வந்து நாங்கள் ஓஞ்சி போச்சு விட தேவையில்லை, திரும்ப கத்தரித்து புதுசாக எடுக்கல வருமானம் எடுக்கலாம். அதே மாதிரி நாங்கள் இப்போ பாரம்பரியங்கள் விளையினாலும் முந்தி மாதத்தில் 2 முறை ஒடியல் கூழ் காய்ச்சி குடிப்போம். வீட்டை ஒடியல் மாதிரி நடுவே இருக்காது. நாங்கள் அந்த ஒடியல் கட்டையை பாதுகாத்து வச்சா அந்த ஒடியல் கூழ் காய்ச்ச நேரம் ஒரு எடுத்து ஒரு 4 இடிச்சு போட்டு கொஞ்சமாக எடுத்து போட்டு பழைய கட்டி வச்சா ஒடியல்மா வந்துட்டு. மற்றது பஞ்சம் வரைக்கலாம். அந்த எங்களுக்கு பால் பஞ்சம் இருந்தால் நாங்கள் முந்தி எருமையில் வளர்க்குறோம் நம்ம வீட்டுக்கு. இப்போ எருமை வந்து ஆட்சியாக போச்சோன்னு சொல்லி அதை கைவிட்டுறக்கூடாது. எருமை வந்து நல்ல வயசு போயும் கண்டு போடும்.
அப்போ அந்த நாங்கள் எருமையாக கவலையினோம் விரும்புகிற பார்த்தா அந்த கண்டோடு வரும். அப்போ அந்த பழமொழியை அதுக்காக தான் அந்த பழமொழியை வச்சு கத்தரி கட்டையும் ஒடியல் கட்டையும் எருமை கிளவின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கும். கிளவி ஆட்சி எருமை ஆட்சியையும் கைவிடக்கூடாது அப்படி ஒரு பழமொழியாக நாங்கள் வச்சு சிரிக்கிறது எங்களோட காலத்துல எல்லாம் அறிவு போச்சு. அதிண்ட விளக்கம் வந்து உண்மையாக நீங்கள் யோசிச்சு பார்த்தா அது விளங்கும். கத்தரி கட்டையும் ஒடியல் கட்டையும் எருமை கிளவியையும் வந்து எப்பயும் கைவிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயுமே தான் நல்ல ஒரு சந்தோஷம் இன்றைக்கு. ஏன்னா வந்து அப்படியே மிளகறிகளை நாங்களே காய்பட வந்து ஆஞ்சு அதில் வந்து எடுத்தாலும் நாங்கள் தோட்டம் செய்தாலும் கூட எங்களுக்கு வந்து இன்னும் ஆர்வம் புது புது விஷயங்களை நாங்களும் தெரிஞ்சு கொள்ள வேணும், கற்றுக்கொள்ளணும் ஆசை வேற. உண்மையிலேயுமே தான் மற்ற எனக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்களோட கிட்டே இருக்கிற பிள்ளைகள் வந்து அந்த இதுகளை நாங்கள் வந்து கஷ்டப்படுறது அது வந்து எல்லாருக்கும் விளங்காது. இது விவசாயம் வந்து ஒரு நல்ல தொழில் உண்மையிலேயுமே தான். எப்பவுமே கை கொடுக்கிறது எதுவுமே இல்லை. விவசாயி என்ற பேரு அந்த நாலு எடுத்துருங்காரங்களுக்கு வியர்வை சிந்தி சாகுபடி வரப்பு கட்டி சாகுபடி சிந்தி மக்களுக்கு உணவு வழங்குறவங்க தான் விவசாயி. அப்போ இந்த விவசாயம் செய்யறது நான் பெருமை அடைகிறேன். உண்மையிலேயே நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து விவசாயம் செய்கிறார்கள் வந்து உண்மையாக நிறைய குறைஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கீங்க. ஐயா இப்பவும் வந்து இந்த அளவுக்கு விவசாயம் செய்கிறாருன்னா ஐயா வந்து சோறு போடுறது இப்பவும் விவசாயம் தான். இந்த பழைய முறையிலேயே தான் கூடுதலாக பின்பற்றுறது. இப்போ பூச்சி புழுக்களுக்கு மட்டும்தான் இந்த பசலை உரங்கள் போட்டுக்கொள்றது, மற்றது இந்த மருந்துகள் அடிச்சு கொள்றது. உரங்கள் கூடுதலாகவே வந்து அவையோட வீட்டை இருந்தே எருக்கள் வந்து தான் எடுத்து கூடுதலாக பாவிச்சு கொள்றது. நான் இந்த கத்திரி செய்ய தொடங்கினது இங்கே எங்களோட ஊரை கதைப்போம். எங்களோட ஊரில் நாகராச ஐயாண்டவாள் இருந்தவர். அவர் ஆரம்பத்தில் கத்திரிக்காய் கொஞ்சம் சின்ன பிடிச்சேன். அப்போ அவர் கத்திரிக்காய் நடுவு கொண்டு போய்களை பார்க்கணும். நாங்கள் கத்திரிக்காய் வச்சா நன்று கொஞ்சம் வச்சு தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய பிடிச்சிட்டேன். திரும்ப அவர்கிட்ட வயசுகள் வந்தப்போ அவர் இப்போ புறாநாட்டில் இருக்கிறார். அப்போ அவர் கத்திரிக்காய் நாகராசன்டே இந்த ஊரில் பேர் வந்துட்டு இப்போ அவர்கிட்ட இடத்தென்ற சிறகு கத்திரிக்காய் நாதன் இருக்குன்னா இந்த இடத்தென்ற சிறகும் ஒரு ஆள் வருமன்ற நம்பிக்கையில் இருந்து கொண்டு இருக்கு. கட்டாயம் ஒரு ஆள் வரணும், அதை விடக்கூடாது. இப்போ ஒன்று பின்தொடர்ந்தால் தான் இயற்கை அதுதான் எங்களை விட்டு போகாது. உண்மையிலே அப்போ எங்களோட வழியில் யாரோ ஒருத்தர் அங்கே நியமிக்கப்படுவார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குது. இன்றைக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு காணொலியும் அதோட வந்து ஐயாண்ட நிறைய தோட்டங்கள் கிட்டத்தட்ட 3 தோட்டங்கள் வந்து பார்த்துருந்தோம். உண்மையிலே நல்ல ஒரு சந்தோஷம். ஐயாவுக்கு மீண்டும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்றோம். அதோட வந்து எங்களுக்கும் வந்து நல்ல சந்தோஷம். இதுல வந்து இந்த புரஷா வந்து மரக்கறிகளை நாங்களே நேராக பிடுங்கி கொண்டு போய் இப்போ இன்றைக்கு சமைக்க போறோம். அதுல நல்ல ஒரு சந்தோஷம். வாழ்த்துக்கள் சந்தோஷம். உங்களோட பணி தொடரணும். நாங்கள் எங்களுடைய ஆதரவை உங்களுக்கு தந்து இருப்போம். எங்களை வளர்த்து விட்டது விவசாயம் தான், எதுவுமே இல்லை. எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உண்மையிலேயே நல்ல ஒரு அருமையான ஒரு காணொலி. நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.